விஜய் அவர்கள் இவ்வளவு பேசிட்டாரு, மாநாடு வச்சு இவ்வளவு பேசிட்டாரு, ஜனநாயகனுக்கு என்ன ஆகும் பாக்குற ஒரு கேள்விதான். இல்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஜனநாயகன் வரும்போது ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கெல்லாம் யாருமே பக்கத்துல கூட நெருங்க மாட்டாங்க. ஏன்னா அவர் அரசியல் தலைவரான பிறகு படமா வருது, அதுவும் ஒரு படம் தான். அதனால யாருமே அதை பாட்டு விட்டுருவாங்க. சரி நீங்க பாட்டு ரிலீஸ் பண்ணிட்டு போங்க, மக்கள் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு எல்லாருமே தெரியும் இந்த டைம்ல நம்ம எது டிஸ்டர்ப் பண்ணாலும் அது நம்முடைய அரசியல் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா மாறும். ஏன்னா எலெக்ஷன் வரும்போது இதை தானே பேசுவாங்க. இப்பயே எனக்கு பர்மிஷன் கொடுக்கல அது கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு படத்துல நீங்க ஏதாவது ட்ராவல் பண்ணீங்கன்னா அரசியல்வாதிகளை பத்தி எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதை விடுவாங்களா? ஸோ விட மாட்டாங்க. அரசியல் இப்போ பவர்ல இருக்கிற திமுக அரசும் சரி இல்ல அதிமுகவும் சரி யாருமே அந்த படத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஏன்னா அவரை எளிமையா மாற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவர் நம்மளுக்கு எளிமையா இந்த சினிமா வச்சு பண்ணக்கூடாது, அரசியல் பண்ணலாம், ஆனால் சினிமா வச்சு பேசக்கூடாது. இந்த சினிமா வரதுக்கு தடுத்துட்டாங்க, இந்த சினிமாக்கு எதிராக இதை சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு காரணத்தை கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்கு தெளிவாக இருப்பாங்க. அதனால் அது பாட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ ஜனநாயக ரிலீஸ்லையோ ஜனநாயக ரிலீஸ்க்கோ யாருமே எந்த பக்கம் அந்த பக்கமே வரமாட்டாங்க. அது பாட்டு அது சென்சர் பண்ணி அது பாட்டு படம் ரிலீஸ் ஆகிடும். இப்போ எல்லாமே அரசியல்வாதியாக மாறின தொட்டு ஒரு சின்ன சேலஞ்ச் என்ன இருக்குன்னா இந்த ஒரு போட்டி பெருசாகிட்டே இருக்கும்ல. இப்போ அவர் அரசியல்வாதியாக வந்துட்டாரு, ஸ்ட்ராங்காக பேசுகிறாருன்னு வரும்போது அந்த குரூப் எல்லாம் இவருக்கு எதிர நிற்கும்ல. இதை தாண்டி படம் வெற்றி அடையணும். இப்போ இதுவரையும் எல்லாருமே ரசிச்ச ஒரு நடிகருக்கு எதிர ஒரு குரூப் இருக்கும்.